மாவட்ட ஆட்சித்தலைவர் பற்றி சொல்லுவோம், தமிழக முதலமைச்சர் அது ரயில்வேக்கு நீங்க சொல்லுவீங்க. நீ உட்கார் சொல்லணும். நான் பஸ் ஸ்டாண்ட்ல பேசிட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாண்ட் உட்காரியா நீ உட்காரியா உட்காரு. சிம்பிள் வேற என்ன போய் சொல்றேன். இங்க நம்மகிட்ட போயிட்டு இருக்காது. நாங்க பிரதமருக்கு நன்றி சொல்றோம், கலெக்டருக்கு நன்றி சொல்லிட்டோம், முதல்வருக்கு நன்றி சொல்லிட்டோம். எதுக்கு PM மோடிக்கு நன்றியே சொல்லலன்னு பரபரப்பை ஏற்படுத்திய பாஜக நிர்வாகி. மேடையில திமுக MLA-உடன் காரசாரமாக நடந்த வாக்குவாதம். இந்தியா முழுவதும் அமிர்த நிலைய திட்டத்தின் கீழ 100க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கப்பட்டு PM நரேந்திர மோடி அவர்கள் காணொலி மூலியமா திறந்து வச்சிருக்காரு. அமிர்த நிலைய திட்டத்தின் கீழ 6,77,00,000 ரூபாய் செலவுல இப்ப புதுசா திருச்சி திருவரங்கம் ரயில் நிலையத்தையும் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதுல பேசின ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவிச்சப்போ திருச்சியில பல்வேறு பணிகளுக்கும் புதிய பஸ் ஸ்டாண்ட் திறக்கப்பட்டதுக்கும் நன்றியும் தெரிவிச்சாரு. அப்போ அவரு பேசும்போது PM நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை சேர்ந்த திருவேங்கடம் அப்படின்றவரு திடீர்னு எழுந்து பழனியாண்டியுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. ஏங்க PM நரேந்திர மோடி அவர்களோட பேரை சொல்லவே இல்லையே, அவரோட பேரை சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னதும் அதுக்கு உடனே பழனியாண்டி அவர்கள், நீங்க பேசுறது ரயில் நிலையத்துக்காக, நான் இப்போ பேருந்து நிலையத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ரயில் நிலையத்துக்காக PM மோடி அவர்களுக்கு நன்றியும் சொல்லிட்டேன். யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்றது எனக்கு தெரியும், நீங்க உட்காருங்க அப்படின்னு தெரிவிச்சாரு. இதன் காரணமா கொஞ்ச நேரம் பரபரப்பான சூழல் நிலவி இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.